வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடு இல்லை, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஆளுநர் வந்தாலும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், முதல்வர் தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் தேர் திருவிழா. திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை என பதிலளித்தார். புதுச்சேரியில் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆளுநர் வந்தாலும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமன விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. தான் பரிந்துரைத்த நபரை நிராகரித்துவிட்டு துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக நியமனம் செய்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 நாட்களாக சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இதனால் அவரை சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சமாதானம் செய்ய முயற்சித்தும் முதலமைச்சர் அதனை ஏற்கவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சமாதானம் அடைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எங்களது சந்திப்பு வழக்கமான சந்திப்பு. இந்த அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது போல வரும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தவர், புதுச்சேரி நிர்வாகத்தை பொறுத்தவரை ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வழக்கமானது. இதனை நாங்கள் சரி செய்து கொள்வோம். ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் 2026ஆம் ஆண்டில் வெற்றி பெறலாம் என ஆலோசனை செய்தோம். எந்த அரசாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஆளுநர் வந்தாலும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனை சரி செய்வோம். இப்பவும் சரி செய்வோம். தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேசி முடிவெடுத்துக் கொள்வோம் எனவும், பாஜக கட்சி மூலம் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. பிரதமருடன் நல்ல நெருக்கமும் நட்புடன் இருக்கிறேன். இந்த நட்பானது இப்போது அல்ல, நான் காங்கிரஸில் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் சந்தித்து பேசியுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எங்களுக்கு அது போன்ற சூழ்நிலை கிடையாது. மக்களுக்கு கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக செய்வோம். மசோதாக்கள் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டி உள்ளதால் சிறப்பு சட்டமன்றம் கூட்ட வேண்டும் என்று சபாநாயகரிடம் எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து அவசியம் என இப்போது அல்ல, எப்போதும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என அவர் தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். எல்லாம் இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸுங்க அப்பப்போ வர செய்யும். அது நான் சரி செய்வோம். இப்பயும் சரி செய்வோம். நன்றி, வணக்கம். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும்
ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முதல்வர் துணைநிலை ஆளுநருக்கிடையேயான கருத்து வேறுபாடின் காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் இருவரின் கருத்து வேறுபாடு காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சட்டப்பேரவையில் உள்ள நுழைவு வாயிலில் அமர்ந்து காலை முதல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தார். தொடர்ந்து மாலையில் சட்டப்பேரவைக்கு வந்த துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த நேருவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவுடன் கூடிய ராஜினாமா கடிதத்தை முதல்வரிடம் ஒப்படைக்கும்படி துணை சபாநாயகர் ராஜவேலுவிடம் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. எஸ்வி பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆச்சாரிய பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் குரு பூர்ணிமா நிகழ்ச்சி நடைபெற்றது. எஸ்வி பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆச்சாரிய பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் தாளாளர் டாக்டர் அரவிந்தன் அறிவுறுத்தலின்படி குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தலைமை ஆசிரியை அன்புக்கரசி குத்து விளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அனைத்து மாணவர்களும் ஆசிரியைகளும் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியை மற்றும் வகுப்பு ஆசிரியைகள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி மங்கள நான்களை கைகளில் கட்டி அக்ஷதை தூவி வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை அன்புக்கரசி மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். வள்ளலார் சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியது. புதுச்சேரியில் லுக் ஆப்பால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். 20,300 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் கொடுக்கப்படும் என்று லுக் என்ற ஆப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், முத்தியால்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 பெண்கள் பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆப் மூலம் தினமும் 700 ரூபாய் பணம் வரவில்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் புதுச்சேரி சைபர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற ஆப்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்களை ஏமாத்திடுவாங்க. இதே மாதிரி லுக் ஆப்ல ஏமாந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் நாங்க வாங்கியிருக்கோம். வேற யாருன்னா அதுல ஏமாந்துருந்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்தீங்கன்னா நாங்க உதவி பண்ண காத்திருக்கோம். நன்றி. கருவடிக்குப்பம் சண்முகா நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 30 லட்சம் ரூபாய் செலவீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது.
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது இளநிலை பொறியாளர் மோரே சந்திர நாராயணன், கான்ட்ராக்டர் குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இதேபோல் NSC போஸ் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்ய நாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் கருத்தரங்கு நடைபெற உள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையம் ஆனந்த மார்க்க யோகா ஆசிரமத்தின் நிபுணத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தேஸ்வரானந்தா அவதூரார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும். தன்னை எறிதல், உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறிக்கோள்களோடு ஸ்ரீ ஆனந்தமூர்த்தியால் 1995ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியான உலகளாவிய ஆனந்த மார்க்க துயத்துடைப்பு குழு என்பது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்கள், அன்னதான நிகழ்ச்சிகள், இலவச மருத்துவ முகாம்கள், உலகில் நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகின்றது. வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத ஊழல், வேலையின்மை, சமூக குற்றங்கள் ஆகியவற்றிற்கு காரணமான காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றிற்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக 3 நாட்கள் கருத்தரங்கம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை முத்திரையர்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் நடைபெற உள்ளது என்றும், உயிரியல் இயந்திரமான மனித உடல், மார்க்க யோகா, பாவம் செய்வதற்கான 3 காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆகவே அனைவரும் கருத்தரங்கில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களை வளப்படுத்தி தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்றும் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். இக்கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலாளர் ஆச்சாரியா ரச சித்தாந்தா அவதூரார் மற்றும் பெங்களூரு மண்டல செயலாளர் ஆச்சாரியா சதா சிவானந்தா அவதூரார் ஆகியோர் முன்னின்று நடத்த உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இப்பேட்டியின் போது ஆசிரியர் குப்புசாமி உடனிருந்தார். மரக்காணத்தில் அமைந்துள்ள பூமீஸ்வரர் கோவிலில் ஜப்பானைச் சேர்ந்த பக்தர்கள் மகா ருத்ர யாகம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பூமீஸ்வரர் கோவில். இக்கோவிலில் ஜப்பான் நாட்டில் வசிக்கும் தமிழர் சுப்பிரமணியன் கோபால் பிள்ளை தலைமையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் உலக மக்களின் நன்மைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் வேண்டி மகா ருத்ர ஹோமம் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 47,74,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரி வாய்க்காலை வாறுதல் பணிக்கான பூமி பூஜை 6,20,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 960 ரூபாய். தங்கம் 1 பவன் 72,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடு இல்லை, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஆளுநர் வந்தாலும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், முதல்வர் தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் தேர் திருவிழா, திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.